நமது பிரதேசங்களிலே ஏனைய மதத்தினரையும் இணைத்து நடத்தி கொண்டு வரும் இந்த கலாச்சாரம் கடந்த சில வருடங்களாக நமது பிரதேசங்களில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். இனங்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமையையும் ஒரு சகோதர மனப்பான்மையையும் ஏற்படுத்துவது மாத்திரமல்லாமல் அந்த நோன்பின் மகிமையை மற்றவர்களுக்கும் உணர்த்தும் ஒரு நிகழ்வாகவே நான் இதை பார்க்கின்றேன். உலகத்திலே வாழும் இஸ்லாமியர்களுக்கு மக்காவில் இருக்கும் ஹராம் பள்ளிவாசல் முதலாவது பள்ளிவாசலாக இருப்பது மாத்திரமல்ல, அதே போல இரண்டாவதாக மதீனாவில் இருக்கும் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், அதுக்கு அடுத்ததாக பாலஸ்தீனத்திலே இருக்கும் அல் அக்ஸா பள்ளிவாசலை இஸ்லாமியர்களிடமிருந்து மீட்பதற்காக இன்றைய அந்த 3வது வெள்ளிக்கிழமையை குதூஸ் நாளாக பிரகடனப்படுத்தி எமது பிரதேசங்களிலும் அதற்குரிய போராட்டங்களை நடத்திய நமது சகோதர இனத்தவர்கள் எங்களது போராட்டம் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்பு அந்த போராட்ட குணம் கூட உங்களிடமிருந்து இல்லாமல் போய்விட்டதோ என நான் அச்சமடைகின்றேன். காரணம், வடகிழக்கிலே போராட்டம் இருந்த காலத்தில் உங்கள் மனதிலும் அந்த போராட்ட குணாம்சம் இருந்தது. இன்று அது மங்கிக் கொண்டு வருகின்றது. அரசியல் ரீதியாக நாங்கள் போராட வேண்டிய ஒரு தேவை இன்று இருக்கின்றது. எனவே அடிமட்டங்களிலே இருக்கும் ஒரு எங்களது இனங்களுக்குள்ளே இருக்கும் அந்த கசப்புணர்வுகளை நாங்கள் நீக்க வேண்டுமானால் அரசியல் தலைவர்கள் முதல் கைகோர்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக நாங்கள் மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டி எமது பிரதேசத்தை நாங்கள் கட்டி காக்க வேண்டும். எனவே எதிர்காலத்தில் நாங்கள் எங்களது பிரதேசங்களை எங்களது சுயாட்சிக்குள் வைத்திருக்க வேண்டுமானால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். எமது மக்களை விழிப்படைய வைக்க வேண்டும்.